ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.01% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.28% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1727.11 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 556.56 crores செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.58% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 2.78% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.44% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடியாஸான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.30% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.61% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.70% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.30% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.69% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான தகவல்கள், வேறு இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணும் எல்லாமே இப்போ பார்க்கலாம். February 25, அதாவது February 25, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேபிட்டல் தட் பேங்க்ஸ் மஸ்ட் செட் அசைட் ஃபார் லோன்ஸ் டு NBFC அண்ட் MIFs, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் அந்த கம்பெனிஸ்க்கும் பேங்க்ஸ்லாம் ஒரு லோன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு RBI சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ RBI எடுத்துட்டாங்க. ஸோ பேங்க் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே அவங்க லென் பண்ணலாம். ஸோ கம்பெனிஸ் அதனால் நேற்றுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி அண்ட் NBFC செக்டார்ஸ்லாம் நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கிரெடிட் அசஸ் கிராமன் பார்த்திங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 5.67% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் 2.44% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் 6% அண்ட் 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. NHAI பிளான்ஸ் டு கொலாபரேட் வித் பேங்க்ஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ரெண்டு மூலமாக கொலாபரேட் பண்ணி டோல் பிளாசாவை எந்த தங்கு தடையும் இன்றி பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களும் பிட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக, டோல் பிளாசா ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வேணும்னு கிடைக்கிறதுக்காக பிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ டோல் சிஸ்டம் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, துவாரகா எக்ஸ்பிரஸ் அண்ட் டெல்லி சண்டிகர் செக்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஹைவே 44ல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நிஃப்டி 50 5 months ஸ்ட்ரெயிட்டாக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இட் ஒஸ்ட் ஸ்ட்ரீக்கிங் இன் 29 yearsல இது ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. This market down due to weak corporate earningsனால டவுன் ஆகுது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ராயல்ஸ் பண்ணுறதுனால டவுன் ஆகுது. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4% இன் ஃபிப்ரவரிலையும் அண்ட் சென்செக்ஸும் 4% இன் ஃபிப்ரவரிலையும் டவுன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் 14% நிஃப்டி 50 14% ஃபெல் ஆகிருக்கு ஃப்ரம் செப்டம்பர் பீக்ஸ்லேருந்து. அண்ட் சென்செக்ஸும் 13.2% ஃபெல் ஆகிருக்கு ஃப்ரம் செப்டம்பர் 2024 பீக்லேருந்து. லாஸ்ட் டைம் இதுமாரி எப்போ ஹேப்பன் ஆச்சுன்னா 1996ல் 5 months தொடர்ந்து இறங்கிட்டு இருந்திருக்கு நிஃப்டி. அண்ட் தென் லாங்கஸ்ட்டாக எப்போ ஃபெல் ஆச்சுன்னா 1994 to 1995ல் 8 months தொடர்ந்து நிஃப்டி இறங்கிக்கிட்டே இருந்திருக்கு. செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 1, 2024ல் 2024ன்னு சொல்லியிருக்கேன். 2025ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, சாதாரண மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாறாக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. April 1, 2025ல் இது அமலுக்கு வருது. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, SIFன்றது ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ இது ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதுக்கும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்குறாங்க ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு, அந்த போர்ட்ஃபோலியோவில் செட் பண்ணுறதுக்கு, ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் மோர் ஃப்ரீயாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அசட்லாம் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ எல்லா அசட்டும் லைக் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதில் அசட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதே இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் அவ்வளோவா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. அசட் அலோகேஷன் உங்களுக்கு வந்து எல்லாமே நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செபி. டிரான்ஸ்லைன் லைட்டிங் செக்யூர்ஸ் அண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. 2752 crore ஆர்டர் டிரான்ஸ்லைன் லைட்டிங்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக 5000 to 6000 crore இந்த ஃபினான்ஷியல் இயர் 25ல் அவங்க ஆனுவல் ஆர்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் டொமஸ்டிக் கிட்டேருந்தும் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸும் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லைன் லைட்டிங். கிறிஸ்டோஃபர் வுட், ஸோ ஜெஃப்ரீஸோட ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி ஹெட்டான இவங்க, குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி ஹெட்டான இவங்க, சைனீஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சீப்பராக இருக்குது, இந்தியா வந்து அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டாக இருக்குது, ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. பட் இன்னும் அவங்க எதிர்பார்க்குறாங்க சைனீஸ் மார்க்கெட் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அதில் ப்ரிஃபர் பண்ணுறோம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கன்சப்ஷன் ரிலேட்டட் குட்ஸ் எல்லாம் அட்ராக்டிவ் மொமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்ஸோட பாலிசி டேரிஃப் வந்து இமிக்ரேஷன் கண்ட்ரோல்ஸும் ஹர்ட் ஆகுது. இதனால் அதாவது ட்ரம்ப்போட பாலிசி டேரிஃபும் இமிக்ரேஷனில் இப்போ போட்டிருக்காங்கள கோல்டு விசா அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப பாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டும் இதனால் ஃபெல் ஆகலாம். ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் அங்கே ஹையாக இருக்குது. ஹையர் டேரிஃபால் ஈவன் காஸ்ட்லியராக கூட போகலாம் யூஎஸ்லன்னு சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட்டும் ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரில் என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா கிடச்சிருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 242,000 பீப்புள் யூஎஸில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கில் இருக்குது, February 22ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹையஸ்ட் நம்பர் சின்ஸ் டிசம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கனாமிஸ்ட்லாம் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 220,000 எதிர்பார்த்தாங்க. பட் அதை விட 22,000 அதிகமாகவே வந்திருக்கு யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா. செபி சேர்பர்சன் எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. பாண்ட் சென்ட்ரல்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, ஸோ நம்ம ரிஸ்க்கை படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அதெல்லாம் அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் பாண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன இருக்குன்றது அதில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் லெவலில் அப்டேட்டடாக இருக்கிறதுக்காகவும் என்னென்ன ஃபினான்ஷியல் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ எல்லாமே பாண்டை பற்றின A to Z அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்மான பாண்ட் சென்ட்ரலில். ஏத்தர் எனர்ஜி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி இவங்க ஐபிஓ இனிமேல் தான் வரப்போகுது. சொன்ன டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகலை, ஐபிஓ இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ அவங்க ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இன் பெங்களூரு ஜகர்நெட்ன்றது இதில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 38,692 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா குவாலிட்டி, டியூரபிலிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் அதர் ஸ்கூட்டர்ஸ்க்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன்லாம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ இன்க்ளூடிங் லேபில் பேட்ரி டெஸ்டிங், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ரிலையபிலிட்டி, ஸோ வெஹிக்கல் டியூரபிலிட்டி இதெல்லாம் பற்றியும் டெஸ்ட் பண்ணுறதாகவும் ரிசர்ச்சும் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஏத்தர்கிட்ட 3 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இன் பெங்களூரில் இருக்குது. கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. US FDA இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு ஆகஸ்ட் 2024. ஸோ அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்னிங் லெட்டரில் 6 அப்சர்வேஷன் இன் ஃபார்ம் 483 இருக்குது. அதில் 4 வந்து ரொம்ப முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உர்சுலா வான் டீர் லேனன் ஹெட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் இவங்க நியூ டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஷி கால்டு இந்தியா அஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்தியாவை வந்து நண்பன் மற்றும் மூலதன கூட்டாளி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கமிஷன் ஹெட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்தியா அண்ட் யூரோப்பியன் கமிஷனுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இது நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன். US 25% tariff on imports from Mexico and Canadaக்கு
ஆல்ரெடி போடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் பாஸ் பண்ணியிருந்தாங்க February 3. ஆனால் இப்போ அது வந்து March 4லேருந்து அமலுக்கு வருதுன்னு எஸ்டர்டே ஈவினிங் நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 10% சைனீஸ் குட்ஸ்க்கும் நாங்கள் போடுறோம். சேம் டேட் March 4 இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரிஃப் ஆன் மெக்சிகோ, கனடா அண்ட் சைனீஸ் எல்லாமே லாஸ்ட் மந்த் பாஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதம் அதாவது March 4 கம்மிங் மந்த் March 4 அமலுக்கு வருது. நாங்கள் டேரிஃப் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ட்ரூத் சோஷியல் போஸ்ட்ன்ற வெப்சைட்டில் ட்ரம்ப் நேற்றுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் 4 பில்லியன் யூரோ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரகிளிங் இட்டாலியன் ஸ்டீல் கம்பெனி இருக்குது. ஸோ அதை வாங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 1 பில்லியன் யூரோவுக்கு பை பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க அந்த அசட்டை. அதுக்காக 3 பில்லியன் யூரோ அந்த கம்பெனியை அப்கிரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அதர் பிட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இதை வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ராக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பக்கோ ஸ்டீல் கம்பெனிலாம் இருக்காங்க. ஸோ இட்டாலியன் கவர்மெண்ட்டோட பிரைம் மினிஸ்டர் ஜியோரிகா மெலோனி இதை டிசைட் பண்ணுவாங்க. யார் இந்த பிட்டில் வின் பண்ணுறதா டிசைட் பண்ணுவாங்கன்னு சூனாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து 135.66 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு EPC அதாவது டிசைன் சப்ளை எரெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் கமிஷன் ஆஃப் ஒரு டிரான்சாக்ஷன் சப்ஸ்டேஷனுக்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ எங்கே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புசாவால் அண்ட் கண்டவா செக்ஷனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 132/55 kV டிரான்சாக்ஷன் சப்ஸ்டேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். கோல் இந்தியா டிசைட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ண போகிறதா சொல்லி. ஸோ ஒரு கோல் வந்து ஒரு டன்னுக்கு 300 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா நார்த் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிட்டடில் உள்ள எல்லா கோல் ஃபீல்ட்ஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது May 1, 2025லேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 3,877.50 crore இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேர் அவங்க சிங்கரோலி புனர் அஸ்தப்பன் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜி ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் TP பவர் லிமிடெட் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஃபார் த சப்ளை ஆஃப் 292.5 மெகாவாட் டொமஸ்டிக் கான்ட்ராக்ட் இது. ஸோ இது சோலார் மாடியூல்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட். இதெல்லாம் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜியோட சப்சிடரி TP சோலார். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு GST நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. மும்பை டெப்டி கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2020-2021க்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 479.88 crore GST அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டியோட கொடுத்துருக்காங்க. ஷாஃப்லர் இந்தியா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 237.3 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 13.9% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,136 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 14.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் ஃப்ளாட்டாக தான் இருக்குது 17.3%. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் 28 per ஈக்விட்டி ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. GE பவர் ஒரு கான்ட்ராக்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. 273.5 crore கான்ட்ராக்ட் டாக்ஸஸ் இல்லாமல் ஃப்ரம் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா க்ரீன் KOKA01 IREP ப்ரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் டீல் ஃப்ரம் சவுண்டட்டி ஹைட்ரோ ப்ராஜெக்ட் கர்நாடகா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு EPC ப்ராஜெக்ட். அடிஷ்னலாக 320 மெகாவாட் யூனிட் சப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. KSB Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 73 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 20.5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 26.5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 85 crore கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 11.7% எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நவீன் குகெரிஜா த CEO ஆஃப் பைசா பசார் இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிறாங்க. கம்பெனிலேருந்து வெளியில் வராங்க. இப்போ யார் நியூ CEOவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சந்தோஷ் அகர்வால்ன்றவங்கள பாலிசி பசாருக்கு நியூ CEOவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 4லேருந்து March 1லேருந்து அமலுக்கு வருது. ஸோ
அந்த நியூஸ் வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பிபி ஃபின்டெக் எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. பேரண்ட் கம்பெனி ஆஃப் பாலிசி பஜார் பைசா பஜார் அண்ட் பாலிசி பஜார் தான் பிபி ஃபின்டெக் பேரண்ட் கம்பெனி. ஸோ February 27 எஸ்டர்டே கொடுத்துருக்காங்க. நியூ சிஇஓ March 1லேருந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க, சந்தோஷ் அகர்வால். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.